அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே தமிழக அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரஸ் பண்ணுங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த ஓய்வூதிய திட்டத்தில் முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. டேப்ஸ் எனப்படும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் இறுதி விதிமுறைகள் தயாராகி வரும் நிலையில் 2026 ஜனவரி 1 தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடைக்கால நிவாரணத் தொகை வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அரசாணையை நீதித்துறை வெளியிட்டுள்ளதால் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு இது முக்கிய நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு தற்போது இடைக்கால நிவாரண அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2026 ஜனவரி 1 தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தின் 30% அல்லது ரூபாய் 10,000 இதில் எது அதிகமோ அந்த தொகை மாதாந்திர இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும். இதனுடன் தற்போது நடைமுறையில் உள்ள அகவலைப்படியும் சேர்த்து வழங்கப்படும் என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் பொருந்தாது என்பதும் முக்கியமான அம்சமாகும். 2003 ஏப்ரல் 1 தேதி அல்லது அதற்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்கள், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இருந்தவர்கள், 2026 ஜனவரி 1 தேதி பணியில் தொடர்ந்து இருந்தவர்கள் மற்றும் அதன் பிறகு வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்றவர்கள் மட்டுமே இந்த சலுகை பெற தகுதியானவர்களாக கருதப்படுவார்கள். மேலும் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தகுதியான அரசு வேலையை நிறைவு செய்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பணியில் இருந்த போதே உயிரிழந்த அரசு ஊழியர்களின் தகுதியான குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இதனால் குடும்ப ஓய்வூதியத்தை நம்பி வாழும் பல குடும்பங்களுக்கும் இந்த அறிவிப்பு நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.